பார்க்க போகிறது 1 அரசர்கள் 5ஆம் அதிகாரம். அதில் வந்து சாலமோன் வந்து திருக்கோயில் கட்டுவதற்காக முன்னேற்பாடுகள் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது 5வது அதிகாரத்தில் தீர் மன்னன் ஈராம் வந்து தாவீதோட நண்பனாக இருக்கிறாரு. சாலமோன் வந்து ஒரு தூதுவரை அனுப்புகிறாரு ஈராம் கிட்ட. அதாவது என் தந்தை வந்து எதிரிகள் நிறையா போர் செஞ்சுட்டே இருந்ததுனால நிம்மதி இல்லாமல் இருந்தார். அதனால் எனக்கு கோயில் கட்ட நேரம் இல்லை. ஆனால் எனக்கு வந்து அது எங்கள் அப்பாவனால எனக்கு அமைதி கிடச்சிருக்கு. அதனால எனக்கு எந்த இடையூறும் இல்லாதனால நான் கோயில் எழுப்ப போகிறேன். அதுக்கு வந்து கேதுரு மரங்களை லீபோனில் இருந்தும் சீதோனியரை நல்லா மரம் வெட்டுவாங்கங்கிறனால அதுவும் எனக்கு வேணுங்கிற மாதிரி கேட்பாரு. அப்போ ஈராம் வந்து நீ ஞானமுள்ள மகனாக இருக்கிற உன தாவீதுக்கு கொடுத்த ஆண்டவர் வந்து வாழ்த்த பெறுவாராகன்னு சொல்லிட்டு கேதுருவும் நூக்கு மரமும் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி லெபனோனோட கடற்கரையில் தப்பமாக கட்டி அதை வந்து அனுப்புகிறாங்க. அதுக்கு பதிலாக எனக்கு உணவுப் பொருள் மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்கிறாரு. அதனால் அது நிமித்தமாக சாலமோன் வந்து 20,000 கலம் கோதுமை 200 குடம் ஒலிவ எண்ணெயை வந்து ஆண்டுதோறும் அனுப்புகிறாரு. ஈராம் வந்து சாலமோன்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணிடுறாரு. 30,000 பேர் வந்து கட்டாய வேலை பண்ணுறாங்க. அதில் 10,000 பேர் வந்து லெபனானில் 1 மாதம் வந்து வேலை செய்வாங்க, 2 மாதம் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அதோனிராம் தான் அதுக்கு கண்காணிப்பாளராக வச்சுருப்பாங்க. சுமை தூக்கம் வந்து 70,000 பேர், கல்வெட்டை வந்து 80,000 பேர், 3,300 பேர் கண்காணிப்பாளராக இருப்பாங்க. கோயில் அடித்தளம் கற்கள் எல்லாத்தையுமே செதுக்கி கொண்டு வந்து கட்டுவாங்க. சாலமோனோட சிற்பிகள், ஈராமோட சிற்பிகள், கேபோயில் ஊரில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து மரத்தையும் கல்லையும் செதுக்குறாங்க. அதுக்கப்புறமா 6வது அதிகாரத்தில் கோயில் கட்டுறதை பார்க்குறோம். இஸ்ரேல் வந்து அடிமையிலேருந்து வெளியேறி 480வது ஆண்டு சாலமோன் அரசராகி 4ஆம் ஆண்டு வந்து சிவு என்னும் 2ஆம் மாதத்தில் கோயிலில் வந்து கட்ட ஆரம்பிக்கிறாரு. கோயிலோட அளவு வந்து 20 முழம் அகலமும் 60 முழம் நீளமும் இருக்குது. அதோட முன் மண்டபம் 10 முழம் நீளம் இருக்கும். உயரம் வந்து 30 முழம் இருக்குது. அதில் வந்து 2வதுலேருந்து 6வது வசனம் வரைக்கும் அளவுகளை பற்றி பேசியிருக்கு. அதுக்கப்புறம் செதுக்கி முடித்து அதுக்கப்புறம் தான் வந்து கோயிலை கட்டினாங்க. அதனால் கோயிலே செதுக்கிற ஒளி வந்து கேட்காம இருந்தது. அது மூலமாக ஒளி சுத்தியல் இது போன்றவற்றின் ஒளி கேட்காமல் இருந்தது. இதில் வந்து 20 முழத்தில் திருத்தூயக கருவறை இருந்தது. அப்புறம் 40 முழத்தில் தூயகம், 10 முழம் முன்மண்டபம். அதில் சைடில் வந்து சுற்றி 3 பக்கமுமே வந்து சிற்றறைகள் இருந்தது. அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து 5 முழம் அகலம், 2வது மாடி வந்து 6 முழம், 3வது மாடி வந்து 7 முழம். இந்த மாதிரி தான் பார்க்குறதுக்கு வெளி தோற்றம் இருந்தது. அப்புறமா உள்ளே வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருந்தது. திருத்தூயகம், அப்புறம் தூயகம், சுற்றி இருந்த கருவறைகள். நீதி சட்டம் செயலாற்றி கட்டளை கடைப்பிடி இஸ்ரேலில் நான் குடியிருப்பேன், மக்களை வந்து கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் 11வது வசனத்தில். கோயில் வந்து திருத்தூயகம் மற்றும் தூயகம்னு 2ஆக பிரிக்கப்பட்டது. திருத்தூயகம் வந்து 20 முழ அகலமும் 20 முழ நீளமும் கொண்டது. இந்த மாதிரி இருந்ததாக சித்தரிக்கப்படுகிறது. திருக்கோயிலில் உள்ள உள் வேலைப்பாடுகளை பற்றி பார்க்குறோம். அதாவது திருத்தூயகத்தில் வந்து பசும்பொன் தகடுகளாக சுற்றி போர்க்கப்பட்டது. அதில் வந்து 2 கேருபுகள் இருந்தது. அது இறக்கைகள் வந்து இடக்கையும் வலப்பக்கமுமாக கோயில் ஒட்டி இருந்ததை நம்ம பார்க்குறோம். திருத்தூயத்தோட வாசல் வந்து 2 கதவு போட்டு ஒலிவ மரத்தில் இருந்தது. அதில் மலர்கள், ஈச்ச மரம், கெருபு படங்கள் வந்து சுற்றிலும் வரைந்திருந்ததை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் தூயகம் பற்றி பார்க்குறோம். தூயகத்தோட நிலை வந்து 4 கோண அளவில் இருந்தது. 7 ஆண்டுகளில் கோயிலை வந்து கட்டி முடித்தார்.